ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தொடர்ந்து அதிகாலையில் தேவனோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நாம் தியானம் செய்ய போகிற வார்த்தை மத்தேயு 11வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். யோவான் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே அவருடைய வாயால் சொல்லுகிற வார்த்தை, யோவான் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அவர் வந்த உடனே சொல்ற வார்த்தை அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று. பலவந்தம் என்றால் கட்டாயம். கட்டாயம் என்றால் பரலோகத்தை கட்டாயமாய் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி கட்டாயம் பிடித்து கொண்டால் மாத்திரம் போதாது, அதை பிடித்து கொண்டு உள்ள பிரவேசிப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா 16:16 வாசிக்கலாம். நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் விசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். பலவந்தமான கட்டாயமாய் பிரவேசிக்கிறார்கள். கட்டாயமாய் பிரவேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனவையும் யோவானானவை வழங்கி வரும். இந்நாள் வரைக்கும் நியாயத்துமான, அதாவது வார்த்தைகள், வேத வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அறிவித்து கொண்டுதான் வருகிறார்கள். அதை பிடித்து கொண்டு நடக்கும் போதுதான், வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடக்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க வழியே இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரை பின்தொடராமல் ஞானஸ்தானம் பெறாமல் இதில் உள்ள பிரவேசிக்க முடியாது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் எல்லாரும் பிரசங்கித்து கொண்டு வருகிறார்கள். அதுதான் பாருங்க, ஆரம்பத்திலிருந்து ஆதி காலத்திலேயே வார்த்தைகள் உண்டு. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க. நீடித்து உடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்க வேண்டும் என்றால் உடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். பொய் சொல்லாமல் இருக்கணும். பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாம இருக்கணும். அநேக வார்த்தைகள் நம்முடைய நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகளை கடைபிடிக்காமல் போனால் நம்மையும் சாபம் வரும். ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பா அம்மா நம்மளை பெற்று வளர்த்தவங்கள நம்ம அடிச்சோம்னா துன்புறுத்தோம்னா நம்ம பண்ணுறா. இந்த நல்ல வார்த்தைகளை தான் கர்த்தர் இந்த வார்த்தை வாக்குங்களா சொல்றாரு. அதே போல நம்ம பரிசுத்த ஒரு நாள்ல வேலைக்கு போகக்கூடாது. ஒரு நாள் நம்ம உருவாக்கின தெய்வத்தை ஆராதிக்கணும். இது அப்படி ஆராதிக்காம வேலைக்கு போனாலும் 6 நாள் நல்ல சமாதித்தை கொடுக்கிறார் ஆண்டவர். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சரியா இருக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மையான வாழ்க்கையும் பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரித்து வைத்திருக்கிறார். ஆனா நாம அதை விட்டு விலகி நாமளே நம்முடைய வாழ்க்கைக்கு சாபங்களை தேடிக்கொள்ளுகிறோம். இப்போது அநேக தீர்க்க தரிசனங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்குது வேதத்துல. பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எசேக்கியேல் 39 சொல்லுகிறது, மூக்கை பொத்தி கொண்டு போகிற காலம் வந்தது. நம்ம பாருங்க, கொரோனால ஒருத்தராச்சு யாராச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படியேப்பட்ட மினிஸ்டரா இருந்தாலும் கொரோனா அந்த மாஸ்க் இருந்தாதான் உள்ள வர முடியும். ஊசி போட்டே ஆகணும். கட்டாயத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ அதே போல ஆதார் கார்டு இல்லாம எதையும் செய்யக்கூடாது. அது போல கட்டாயத்துல நம்ம பிரவேசித்து கொண்டிருக்கோம். அது எப்படி கட்டாயமோ அதை விட கட்டாயம் தேவனுடைய வார்த்தை இல்லாம பரலோக ராஜ்யத்துல ஒருவராலும் பிரவேசிக்க முடியாது. அதே போலதான் அநேக வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், அநேக வார்த்தைகள் அவரே சொல்லியிருக்கிற வார்த்தைகள், யுத்தங்களும் கேள்விப்படுவீர்கள். அதே போல தானியேலை குறித்து ஒரு 4 கட்டமாக அந்த உலகத்தை ஆளுகிற கட்டமாக 4 கட்டமாக சொல்லியிருக்காரு. 3 கட்டம் முடிஞ்சிருச்சு. இந்த வெள்ளியும் பொன்னும் பசும் பொன்னும் வெங்கலமும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு 4 ராஜ்யத்தை குறித்து சொன்னது. 4 ராஜ்யமும் இந்த உலகத்துல நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்ப கடைசியா நடக்க போற இரும்பும் களிமண்ணும் சேரப்போகுது. அது ஆல்ரெடி சேர்ந்தாச்சு. அது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை, அவருடைய வாயில சொன்ன வார்த்தை, அது நிச்சயமாகவே நிறைவேறும். அந்த நிறைவேற போறது நிச்சயமாக நிறைவேறும் என்றால் நாம் அது உள்ள பிரவேசிக்க கட்டாயமாய் பயபக்தியோடு இருக்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியும். அதே யோசிச்சு வாசிக்கலாம். அடுத்த வார்த்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 16:17 வாசிக்கலாம். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிறோம், வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை கூட வேதத்துல எழுதின வார்த்தை, ஒரு வார்த்தை கூட அழியவே அழியாது. அது நடக்காமையும் போகாது. இது ஜீவனுள்ள வார்த்தை. நீங்க
நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இன்னைக்கு உலகத்துல பெரிய விஞ்ஞானிகளே வேதத்தை வச்சுதான் டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகிறது அவங்களா சொந்தமால எதையும் யோசிக்கல. இன்னைக்கு பெரிய பனிப்பாறை வருகிறது. சென்னையில பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சொல்லியிருக்கிறாங்க 15 கிலோமீட்டர் அழியும், 10 கிலோமீட்டர் அழியும். இதெல்லாம் உலக காரியங்கள். ஆனால் இது நிறைவேறுகிறது இல்லையோ, இது எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. இதை காட்டிலும் வானத்தின் பூமியை உண்டாக்கினவர் நமக்காக வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அது நிறைவேறிய தீரும். வானமும் பூமியும் அழிந்தாலும் அப்படி ஒரு எழுத்து கூட அழியாம இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் இந்த பவுல் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அந்த இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 7:22 வாசிக்கலாம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கு. பாருங்க, அது எப்படி பார்த்த பாருங்க. உள்ளான மனுஷன் ஆத்துமா உள்ள பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வார்த்தை இது. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தில் பிரியமா இருக்கிறேன். அந்த நியாய பிரமாணத்துல பயந்து அதுபடி நம்ம செய்வோமானால், அது பிரியமா இருப்போமானால், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை மேல அநேகருக்கு பிரியமே இல்லை. அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கே பிரியம் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்க. நீங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆளுக்கு வரதை நிறுத்துறாங்களே தவிர அந்த பாரத்தை கர்த்தர் சுமந்திருக்கிறார். பரலோக தேவன் நமக்காக இறங்கி நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார். நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் நீக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் நம்ம கிறிஸ்தவருங்கிட்டே அதிகமா இருக்கிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் இல்லாம நியாய பிரமாண வார்த்தைகள், வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நடந்து தீரும் என்றால், அதுக்குள்ள பரலோக ராஜ்யத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால், அதுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டால்தான் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவருடைய வார்த்தை இல்லாம உள்ள பிரவேசிக்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க பிடித்து கொள்வது உண்மைதான். எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. பரிசுத்தம், உண்மை, தாழ்மை, இப்படி அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் பிடித்தோம் என்றாதான் உள்ள பிரவேசிக்க முடியும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.